ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ளவர்களே, என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். பிரியமானவர்களே, அவர் இல்லாமல் வாழ்வது கடினம். அவரோடு நாம் வாழுகிற வாழ்க்கை, இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். ஆண்டவரோடு இல்லாதவர்கள் நிச்சயமா இந்த உலகத்திலே தோற்று போவார்கள், பாவத்தில் விழுவார்கள். ஆண்டவரோடு இருக்கிறவர்கள் பரலோக வாழ்வுக்கு செல்வார்கள். ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஹல்லேலூயா. கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நெருப்பதில்லையே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தால் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதிப்பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரை நிற்பதும் இனிமேல் இளைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதா, இதுவரை நிற்பதும் இனிமேல் இளைப்பதும் எல்லாமே உங்க கிருபைதா. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவதும் உங்க கிருபையே, பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவதும் உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதிப்பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே,
இதை அன்பிற்குரிய என் சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் என் குருத்துவத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேர்ந்ததா? இன்று புனித வியாழன் நிகழ்வுகளை நம்முடைய திருச்சபையில் நாம் அனுசரிக்கின்றோம். இந்த நாளிலே 3 விதமான காரியங்களை நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். அதை குருக்களும் தங்களுடைய மறைமுறைகளிலே இந்த நாளில் கட்டாயம் 3 காரியங்களை பற்றி பேச வேண்டும். மற்ற காரியங்களை பற்றி இந்த பிரசங்கம் வைப்பது தடை செய்யப்படுகிறது. இந்த 3 காரியங்களை எல்லா குருக்களும் பேசும். என்னவென்றால், முதலில் குருத்துவம். இந்த நாளில் குருத்துவம் ஏற்படுத்தப்படுகிறது. இந்த நாளிலே நற்கருணை ஸ்தாபனம் செய்யப்படுகிறது. இந்த நாளிலே பாவம் கழுவும் சடங்கு நடைபெறுகிறது. அன்புமிக்க இறை மக்களே, இன்று குருத்துவத்தை இயேசு ஏற்படுத்தினார் என்று பார்க்கின்ற பொழுது, அவர் ஆண்டவர் இயேசு ஒரு தலைமை குருவாக, ஒரு தலைமை பலிபீடமாகவும் இருக்கிறார். அவரே பலியாகவும் இருக்கிறார். மல்கிசதேக் என்ற ஒரு தலைமை குரு இருந்தது போன்று அவருடைய வம்சத்திலே வரக்கூடிய ஒரு தலைமை குருவாக, குருத்துவத்தின் உயர்வாக, முழுமையாக இயேசு செயல்படுகிறார். இந்த குரு என்ன செய்வார்? வழி கொடுப்பார். இயேசு இன்று தன்னையே பலியாகும். இதுதான் பார்க்கிறார். அவர் தன்னையே பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். அதைத்தான் குருத்துவமாக கொண்டு வரப்படுகிறது. இயேசுவுக்கு முன்பாக இருந்த குருக்கள் ஆடு மாடுகளை வெட்டி அவர்கள் பலி கொடுத்தார்கள். இந்த குரு தன்னையே ஒப்புக் கொடுத்து பலியாக்குகிறார். தன்னுடைய இரத்தத்தையே ஒரு பலிப்பொருளாக மாற்றுகிறார். என்று இதை நினைவாக செய்யுங்கள் என்று தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்தார். அதை அவர்களுடைய சீடர்களும் மற்ற சீடர்களும் இன்றும் குருத்துவத்தில் நிலை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் திருப்பலிகள் நிறைவேற்றி அதை ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நண்பு மக்கள், இதுதான் கத்தோலிக்க திருச்சபைக்கும் பிற சபைகளுக்கும் உள்ள வித்தியாசம். கத்தோலிக்க திருச்சபை ஆதியிலிருந்து குருத்துவத்தை வைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த நாள். இயேசு உருவாக்கிய இதை நினைவாக செய்யுங்கள் என்ற நாள். இன்று உங்கள் குருக்கள் அனைவருக்கும் விழா நாள். இன்று ஒரு கொண்டாட்டம். குருக்களுக்கு இந்த விழா. இந்த நாளும் நான்வெஜ் சாப்பிடாதவர்களுக்கு இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடலாம். ஏன்னா இது குருத்துவம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புனிதமான நாள், கொண்டாட்டத்தின் நாள், குருத்துவத்தின் விழா. எனவே இந்த நாளில் உங்கள் குருக்களுக்காக செய்யுங்கள். உங்கள் குருக்களை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பங்களில் யாரும் குருக்கள் இருந்தால் அவங்களுக்காக செவிங்கள். உங்களுடைய பங்கில் பணி செய்யும் குருக்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், அன்பு செய்யுங்கள். இரண்டாவது காரியம், நற்கருணை ஏற்படுத்தப்படுவது. அன்பார்ந்தவர்களே, இந்த நற்கருணை ஏற்படுத்தப்படுகின்ற பொழுது இயேசு அந்த அப்பத்தை ஏற்படுத்துகிறார். நற்கருணை என்பது அந்த அப்பம், அது இயேசுவின் உடல். அந்த திராட்சை ரசம் என்பது இயேசுவின் ரத்தம். அப்ப இந்த திருவுடலும் திரு ரத்தமும் தான் நற்கருணை என்று அழைக்கிறோம். இந்த திருவுடல் திரு ரத்தத்தை தான் நாம் இயேசுடைய பிரசன்னம் என்று அழைக்கிறோம். காரணம், இதை நினைவாக செய்யுங்கள் என்று. அப்ப நற்கருணையை ஏற்படுத்தி அன்பார்ந்தவர்களே, இயேசு இந்த இரவிலே ராபோஜன விருந்தில் சொன்னதை அவருடைய சீடர்கள் மறந்துவிட்டார். ஏன்னா அடுத்த சனிக்கிழமை இரவு, ஞாயிற்றுக்கிழமை, அந்த பெண்கள் ஓடி போய் பார்த்துட்டு ஆண்டவர் உயிர் பெற்று விட்டார் என்று சொல்லி ஓடுகிறார்கள். ஆனால் எம்மாவுஸ் சீடர்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் ஓடுகிறார்கள். எங்கேயாவது ஓடி போய் பிழைச்சுக்கிடலாம். அப்பொழுது இயேசு அவர்கள் நடுவே வந்து இறை வார்த்தையை சொன்ன பொழுது அவருடைய உள்ளம் பற்றி எரிந்தாலும் அப்பம் வைக்கின்ற பொழுது அவர்கள் கண்கள் நற்கருணையும் இயேசுவின் முதல் பிரசன்னத்தை வெளிப்படுத்தியது இந்த எம்மாவுஸ் புதுமை. அதன் பிறகு திருச்சபையில் அனைத்து புதுமைகள், நேரு புதுமைகள். அதுக்கு அந்த பீட்டர் பாஸ்டின் அவர் திருப்படி நிறைவேற்றிய பொழுது அங்கே திருவுடல் திருரத்தமாக மாறுகிறது. இதய தசையாலும்
5 கட்டிகளாக இன்றும் அழியாமல் வைசண்டேன் ஆலயத்தில் இருக்கிறது, இன்றும் இருக்கிறது. அதே போன்று அந்தோனியாவின் அவர் அந்த நற்கருணை எடுத்து வருகின்ற பொழுது அந்த கழுதை மண்டியிட்டு வணங்குகிறது. புனித மார்கரெட் மரியம்மாள் 1673 டிசம்பர் 27 நற்கருணையிலிருந்து ஆண்டவர் இருந்த ஆண்டவராக அருட்சகோதரி பார்த்தினா இறை இறக்கத்தின் ஆண்டவராக நற்கருணையிலிருந்து தன்னையே வெளிப்படுத்துகிறார். அன்பார்ந்தவர்களை சொல்லிக் கொண்டே போகலாம். இந்த நற்கருணையில் ஆண்டவருடைய பிரசன்னம் எவ்வளவு வல்லமை இருக்கிறது. நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே அந்த திருப்பலியில நற்கருணை எடுத்த பொழுதும் அவருடைய பிரசனத்தை அனுபவித்திருக்கிறேன். அதை நான் ஒரு சாட்சியமாக பயன்படுத்த இந்த நற்கருணையில் இயேசு உயிரோடு இருக்கிறார். 3வது காரியம் பாதம் கழுவும் சடங்கு. இயேசு இந்த உலகில் வாழ்ந்துவிட்டு செல்கின்ற பொழுது 3 ஆண்டுகள் தன்னுடைய சீடர்களோடு வாழ்கிறார். இப்பொழுது இறக்கப் போகிறார். அவர்களுக்கு தெரியாது, இயேசுவுக்கு தெரியும், நாம் இறப்பதற்கு முன்பாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? ஒரு செய்தி என்ன? தாழ்ந்து பணிந்து அவர்களுடைய பாதம் கழுவுதல். தாழ்ச்சி என்ற புண்ணியம், கீழ்ப்படிதல் என்ற புண்ணியம், இது எதற்கு எதிரானது? நாம் என்ற அகங்காரத்துக்கு எதிரானது. சாத்தானுடைய முதல் பாவம் நாம் என்ற அகந்தை. அந்த சாத்தானின் முதல் பாவத்தை இயேசு உடைக்கிறார். எப்படி? தாழ்ச்சியின் புண்ணியத்தை பின்பற்றுவதற்காக. அப்ப பாருங்க, யார் வீட்டிலெல்லாம் நீங்கள் தாழ்ச்சியோடு இருக்கிறீர்களோ அங்கே சாத்தான் உடைக்கப்படுகிறான். யார் வீட்டிலெல்லாம் தாழ்த்து போகிறீர்களோ அங்கே சாத்தான் ஓடிவிடுகிறான். யார் வீட்டிலெல்லாம் வீம்பு பேசுறீங்களோ அங்கே சாத்தான் விளைவிடுகிறான். எனவே தாழ்ந்து இருங்கள், உயர்த்தப்படுகிறீர்கள். ஆமென். இந்த நாளும் நான் ஒரு குருவா என் குருத்துவத்தின் ஆசீர்வாதத்தை இதோ உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நிறைவாக குறிப்பாகட்டும். God bless you all. Amen. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் எடுக்கிறீங்களாப்பா? தாவீது மிகவும் மன வருத்தம் அடைந்தார். தாவீது மிக மன வருத்தம் அடைந்தார். வீரர் அனைவரும் தங்கள் புதல்வர் புதல்வியர் பொருட்டு அவரை கல்லால் எரிய வேண்டும் என. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, பிரச்சனை வந்தவனுக்குலாம் இதான் நிலைமை. அல்லேலூயா. பிரச்சனை வந்துட்டுனாலே என்ன செஞ்சிருவாங்க? கல்லை தூக்கி காமிச்சிருவாங்க. பிரைஸ் தி லார்ட். இதில் தாவீதும் விதிவிலக்கு இல்லை. தாவீதே உனக்கு உசுருக்கு உசுரா நான் இருக்கும், எலும்பின் எலும்பு சதையின் சதைன்னு சொன்னவன்லாம் இப்போ என்ன சொல்கிறான்? இவனால தான் எல்லாம் கல்லெறிஞ்சு இவனை கொல்லுங்கடா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆனால் இப்படி நெருக்கங்களை சந்தித்த தாவீது எப்படி ஜெபம் பண்ணார் தெரியுமா? சங்கீதம் 118:5 வாசிங்க. திருப்பாடல் 118ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்கம்மா. நெருக்கடியான வேளையில் பக்கத்தில் நல்ல கை கொடுத்து சொல்லுங்க. எப்போ? அப்போ நெருக்கடி வந்தது நன்மையா தீமையா? நெருக்கடி வரும்போது தான் 2 காரியம். என்னது? ஒன்று, கடவுள் தெரிவார். யார் தெரியுமா? அது வரை போட்டால தான் அவர் தொங்கிக்கிட்டு இருப்பார். கடையும் அங்கேயே தொங்கிக்கிட்டு ஊதுபத்தி வச்சுட்டு அதோட முடிஞ்சது. பேசாமல் அங்கே இருக்கணும், நல்ல சமத்தியாக இருந்துக்கணும். இப்போ நெருக்கடி வந்தோடனே என்ன ஆகிட்டு? எப்போது வருவீரையா? இல்லைடா பிரதர் பாடுற மாதிரி, எப்ப வருவீரோ இயேசுவே, எப்ப வருவீரோ. ஏன் 4 பேர் இங்கே இடிக்கான் அங்கே இடிக்கான்? ஏண்டா விடியுதுன்னு தோணுது, ஏண்டா பொழுது அடையுதுன்னு தோணுது, அப்படி தானே? இப்போ தான் கேட்குறோம் எப்போ வருவீரோன்னு. 2வது, இந்த நெருக்கடி என்ன காண்பிக்குன்னா, இந்த உலகத்தில் உள்ள எல்லா உறவும்
எப்போ வேணாலும் கழட்டி விட்டுட்டு போயிரும்னு தெரியும். மனிதனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டவன் தெரியணும்னா நெருக்கடி வந்தே தீரணும். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, செங்கடலனும் பார்வோனுடைய படையும் சந்திப்பது நன்மைக்காகவே. ஒன்று, புதிய பாதைகளை திறக்கிற தேவன் இருக்கிறார் என்பதையும், உன்னை அழிக்க நினைக்கிறவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள தேவன் அவரே திட்டங்களை வகுத்தமைக்கிறார். அவர் கையின் செயல்களை ஒருவனாலும் தடுக்க முடியாது. கை தட்டுங்கப்பா. நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், ஆண்டவரும் எனக்கு செவி கொடுத்து என்னை, நல்ல கை தட்டுங்க, என்னை விடுவித்தார். என்ன செய்தார் சொல்லுங்க, என்ன செய்தார்? எல்லா நெருக்கடியிலிருந்தும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். இந்த எல்லா நெருக்கடியிலிருந்தும் ஆண்டவர் உங்களை, உங்க குடும்பத்தை விடுவிக்கிறார். அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற செங்கடலை ஆண்டவர் பிளப்பார். ஆண்டவர் உங்களை துரத்தி கொண்டு வருகிற எகிப்திய படைகளையும், எகிப்தியர்கள் என்று சொல்லப்படுகிற உங்க வாழ்க்கையோட தொல்லைகளை எல்லாம் கடலிலே அமிழ்த்தி போட்டு உங்களுக்காக ஒரு மகத்தான காரியத்தை அவர் செய்து முடிப்பார்.